தமிழகத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களில் மாற்றம் செய்ய அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் இதில் தோல்வியுற்றாலும் 12ஆம் வகுப்பு பயில வாய்ப்பு வழங்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு பள்ளி வேலை நாட்களில் மாலை நேரங்களில் சிறப்பு பயிற்சி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். புதிய பாடத்திட்டங்களை பயிற்றுவிக்கும் பொருட்டு ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு +1 தேர்வை கொண்டு வரலாம் என்று இந்த அரசு முடிவு செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு 10, 11, 12 3 தேர்வுகளை தொடர்ந்து மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும் என்ற மனநிலையை குறைக்கின்ற வகையில் அவர் அனைவருக்கும் +1 படிக்கின்ற மாணவர்களுக்கு +2 படிக்கின்ற 1200 மதிப்பெண்ணை 600 மதிப்பெண்ணாக +1லும் +2ல் 600 மதிப்பெண்ணாக மாற்றி அவர்களுக்கு தேர்வு எழுதும் நேரத்தை 3 மணி நேரத்தில் இருப்பதை 2.5 மணி நேரமாக குறைத்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது.